விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் மனைவியின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கணவனை கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தவர் வாக்குமூலத்தில் கூறியிருக்கும் பரபரப்பு தகவல்கள் என்ன? விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்காமேடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன், உமா தம்பதி. வீட்டிற்கு அருகே உள்ள செங்கல் சூளையில் இருவரும் பணி செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் உமாவுக்கும் வேறு ஒரு நபருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு இருவரும் திருமண உறவை மீறிய தொடர்பில் இருந்துள்ளனர். இதனை அறிந்த கணவன் மணிகண்டன் மனைவியை கண்டித்துள்ளார். அதீத கண்டிப்பு மற்றும் கட்டுப்பாடுகளால் கணவனை வெறுக்கத் தொடங்கிய உமா தனது ஆண் நண்பருடனான தொடர்பை கைவிட மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. திருமணத்தை மீறிய உறவை கைவிடாமல் இருந்ததால் நேற்றைய தினம் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையாக மாறியுள்ளது. அப்போது உமா கணவன் மணிகண்டனின் பேச்சை கேட்காமல் திருமணத்தை மீறிய உறவில்தான் இருப்பேன் என்று சத்தமாக தெரிவித்துள்ளார். ஆத்திரமடைந்த மணிகண்டன் இரவு மது குடித்துவிட்டு நல்ல ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த மனைவியின் தலையில் வீட்டிலிருந்த அம்மிக்கல்லை போட்டுள்ளார். இதில் தலை சிதறி சம்பவ இடத்திலேயே உமா உயிரிழந்து விட்டார். மனைவியை கொலை செய்துவிட்டு கண்டமங்கலம் காவல் நிலையத்திற்கு சென்ற மணிகண்டன் தனது மனைவியை கொலை செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அதிர்ச்சியடைந்த கண்டமங்கலம் காவல்துறையினர் மணிகண்டனை கைது செய்து விசாரணை நடத்தினர். மணிகண்டனின் வீட்டிற்கு வந்த போலீசார் கொலை செய்யப்பட்டு கிடந்த உமாவின் உடலை கைப்பற்றி விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனைவியை கணவனே அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.